இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் ஜனநாயகன் ஒரு ரீசனாக இருந்தாலும் கண்டிப்பாக சென்சார் பற்றின விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சாகணும். நீங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். வாங்க வீடியோக்குள்ளாரா போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு வாங்க. இது வந்து நான் ரேண்டமாக இந்த சோஷியல் மீடியா சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஒரு ரீல் கிடைச்சிது. இதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்க சென்சார் போர்ட்ல ஒரு மெம்பரா இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் சார். சென்சார்னா ஆக்சுவலி என்னென்ன சார், அதுல என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு? தமிழ் சினிமாவில இருந்து இப்ப நான் மட்டும் தான் இருக்கிறேன். மற்ற எல்லாமே வந்து கலந்து இருக்கிறாங்க. சமூகத்துல இப்போ முக்கியமான பொறுப்புகள் இருக்கிற பல்வேறு ஆட்கள் தான் உள்ள இருக்கிறாங்க. அப்புறம் வந்து முந்தைய படங்களை ஒப்பிட்டு சார் அதுல வந்து அனுமதிச்சிருக்காங்க, எங்களுக்கு அனுமதிங்க அப்படின்னு கேட்க முடியாது. அந்த படம் எடுக்கப்பட்டதோட நோக்கம் என்ன அப்படின்றத பொறுத்து இருக்கு. இந்த படம் எடுக்கப்பட்டதோட நோக்கம் என்ன சப்ஜெக்ட், இது ஒரு லவ் சப்ஜெக்ட், இதுல ஒரு அரசியல் பேசுறாங்க அப்படின்னு வாண்டடா திணிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அனுமதிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சப்ஜெக்டே ஒரு அரசியல். எனக்கு நான் ஒரு இந்திய குடிமகனா எனக்கு அரசியல் பேசுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க, இது அரசியல் சப்ஜெக்ட் அப்படின்னு நேரடியா சொல்லும் போது அந்த சட்டத்துக்கு உட்பட்டு வார்த்தைகள் அனுமதிக்கப்படும். சார் அந்த படத்துல அனுமதிச்சிங்களே, இந்த படத்துல ஏன் அனுமதிக்கல? சென்சாரை பொறுத்த வரைக்கும் வர்றவங்க எந்த படத்தையும் உதாரணம் சொல்லி அதுல அனுமதிச்சிங்க இதுல அனுமதிக்கலையே அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா ரஜினி சார் படத்துக்கே ஏ சர்டிஃபிகேட் வந்தது. இந்தியாவில் சென்சார் போர்டுன்னு ஒரு கமிட்டி ஒன்று இருக்கு. அந்த கமிட்டி என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, நீங்க தியேட்டர்ல பார்க்குற ஒரு படம் அந்த படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ரிலீஸ் பண்ணி அவங்க பார்ப்பாங்க. என்ன ரீசன்னா, இந்த படம் இந்திய மக்கள் பார்க்காம பார்க்க கூடாதா, இந்த படம் இந்திய மக்கள் பார்க்கறதுக்கு தகுதியானதா, அப்படி பார்க்க தகுதியான படம்னா இந்த படம் ஃபேமிலியே பார்க்கக்கூடிய படமா, இல்ல வயதுக்கு வந்தவர் ஒன்லி 18+ மட்டும் பார்க்கக்கூடிய படமா, அப்படி இல்லைன்னா இந்த படம் எவனுமே பார்க்க கூடாது, இந்த படம் சட்டத்துக்கு எதிராக இருக்குது, இந்த படம் ரிலீஸ் ஆனா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய பவர்ல இருக்கிற சில பீப்புள்ஸ் இருக்கிற ஒரு கமிட்டி தான் சென்சார் போர்டு. ஏன் ப்ரோ சென்சார் பண்ணாம படம் ரிலீஸ் பண்ண முடியாதான் கேட்டீங்கன்னா, படம் ரிலீஸ் பண்ண முடியாது. ஓடிடி மாதிரியான சில தளங்கள்ல நீங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் சென்சார் பண்ணாம. பட் நீங்க வந்து பொதுமக்கள் கூடக்கூடிய இடத்துல படத்தை ரிலீஸ் பண்ண போறீங்க, எக்ஸாம்பிளுக்கு லைக் தியேட்டர். ஸோ இது மாதிரி இடத்துக்கு நீங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும்னா கம்பல்சரி நீங்க வந்து சென்சார் பண்ணி ஆகணும். சென்சார் பண்ணாம நீங்க ஒரு இடத்துல படத்தை ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் போடப்படும். நியர் டு lakhs வரைக்கும் அது போகும். இந்த கமிட்டியை நடத்துறதே ஒரு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இந்தியா தான். இது வந்து ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட், மத்திய அரசால் நடத்தப்படுகிற ஒரு விஷயம். ஸோ இப்படி சென்சார் பண்ற டீம்ல ஒரு 5 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த 5 பேர் கொண்ட ஒரு அமர்வு, 5 பேர் கொண்ட ஒரு குழு தான் வந்து நாம எடுத்த ஒரு படத்தை உட்காந்து சென்சார் பண்ணுவாங்க. அப்படி சென்சார் பண்ணும்போது அவங்க சில விஷயங்கள் நோட்டீஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இருக்கு. அப்படி அவங்களுக்குள்ள இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்குள்ள நம்ம எடுத்து அனுப்பின படத்துல இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றது தான் சென்சார் டீமோட வேலை. ஸோ அப்படி அவங்க கிட்டே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சு தான் ஒரு படத்தை அவங்க ஸ்க்ரீன்ல போட்டு பார்ப்பாங்க. அதுல எல்லாமே ஆல் ரைட்டா இருக்கு, பிரச்சனை இல்லைன்னா அந்த படத்துக்கு வந்து ஒரு யூ சர்டிஃபிகேட்டோ ஏ சர்டிஃபிகேட்டோ கொடுத்து அனுப்புவாங்க. ஒரு படத்தை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேல யூ அப்படின்னு போட்டு காட்டும். அது கீழே புரியாத மொழியெல்லாம் எழுதிருக்கும், அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அப்படி யூ சொல்லிட்டு ஒரு பெருசா லெட்டர்ல போட்டிருக்கோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, யூ அப்படின்னு போட்டிருக்குன்னா அந்த படங்கள் வந்து குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக மாற வேண்டிய ஒரு படம். அதாவது நீங்க குடும்பங்களா சேர்ந்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பிரச்சனையே இல்லை, நீங்க யாரும் அந்த படத்தை பார்க்கலாம், எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. கண்ணா மூடிட்டு நீங்க குழந்தைங்களை கூப்பிட்டு போலாம்ப்பா அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து அது தெரிவிக்குது. ஸோ அதோடைய வெளிப்பாடு தான் அந்த யூ சர்டிஃபிகேட் அவங்க படத்துக்கு பார்த்து கொடுப்பாங்க. இதுவே நீங்க படம் பார்க்கறதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட்ல ஏன் பெருசா வரும், அது வயதுக்கு வந்தவர் மட்டும் பார்க்கக்கூடிய படம் அப்படின்னா என்ன ப்ரோ, அது விட்டு படமா ப்ரோ, ரொமான்ஸ்ல அதிகமா இருக்குமா ப்ரோ, அதுதான் தவறு. ஏ சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்டென்ட் உள்ளடக்கியது. அதிபயங்கர வன்முறை காட்சிகள், ஆபாசமான பேச்சுகள், கெட்ட வார்த்தைகள், கத்தி, ரத்தம், போதைப் பொருட்கள், இது கூட சேர்ந்த ரொமான்ஸ், 18+ காட்சிகள், ஆபாச காட்சிகள், இது எல்லாமே ஒரு படத்துக்கு ரொம்ப அளவுக்கு மீறி அதிகமா வருதுன்ற பட்சத்தில் அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும், பெரியவர்கள் சிறியவர்கள் வரது ரொம்ப சந்தேகம். குறிப்பிட்ட ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு, குறிப்பிட்ட ஒரு மிடில் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் அந்த படம் ரீச் ஆகும். அவங்க மட்டும்தான் பார்க்க தகுந்த ஒரு படம் அப்படின்ட்டு சென்ட்ரல் போர்ட் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குது. இதுவே யூ போட்டு பை ஏன்னு வரும், யூஏ சர்டிஃபிகேட். இது வந்து ஓகே, நல்ல ஒரு அருமையான படம் தான். பட் நடுவில் அங்கங்கே சில வன்முறை காட்சிகளும் சில கிஸ் சீன்களும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிறியவர்கள் யாராச்சும் போறாங்க, அதாவது அண்டர் 18 யாராச்சும் போறீங்கன்னா பேரண்டல் கைட்லைன்ஸோட கூட போறது நல்லது அப்படின்னு நோட்டீஸ் பண்றதுக்காக யூஏ சர்டிஃபிகேட் சில படங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது யூவும் ஏவும் மிக்ஸ் ஆனது தான் யூஏ படம். அப்படியும் இருக்கும் இப்படியும் இருக்கும். ஸோ நீங்க யோசிச்சு போங்க, பட் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் யூஏ சர்டிஃபிகேட். ஸோ இப்போ உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அந்த சர்டிஃபிகேட் பத்தின சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி புரிஞ்சுட்டேன். பட் இப்போ இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் கமிட்டி எந்தெந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பேஸ் பண்ணி ஒரு படத்தை வந்து சென்சார் பண்றாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நண்பர்களே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் சென்சார் போர்டில் ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தாலும் இதெல்லாம் கம்பல்சரி நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஃபாலோ பண்றதா பார்த்துடுங்க, எல்லாம் நாங்கள் தூக்கி குப்பையில் போட்டுரும் அப்படின்ட்டு கம்பல்சரி ஃபாலோ பண்ண வேண்டிய சில 4-5 ரூல்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, தேசிய பாதுகாப்பு மற்றும் ஒருமைப்பாடு. இந்தியாவின் இறையாண்மையை நீங்க அசிங்கப்படுத்துற மாதிரியோ இல்லை கேள்விக்குள்ளாக்குற மாதிரியோ அப்படின்னா இந்தியாவுக்குள்ள இருக்கிற மாநிலங்கள், அப்புறம் மொழிகள், இந்திய மாநில அரசியல்கள் உள்ள ஏகப்பட்ட பாலிடிக்ஸ்லாம் இருக்குல்ல, இல்லை அதோடைய சீக்ரெட்ஸை வந்து
வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுற மாதிரி, அதாவது நமக்கு தெரியும் ஸ்டேட் பார்டர் எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, நேஷனல் பார்டர் எங்கே இருக்குன்னு அந்தந்த நாட்டில் வசிக்கிறவங்களுக்கும் தெரியும். நீங்கள் இந்தியாவில் இருந்துக்கிட்டே இந்தியாவில் எப்படி நீங்கள் சீக்கிரட்டாக நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள், பார்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் வெளிப்படையாக காட்டக்கூடாது, கம்பல்சரி இருக்கவும் கூடாது. பொது ஒழுங்கு இவங்க இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் வந்து இங்கே ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் ஒன்று போட்டு மக்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்போம். பட் நீங்கள் வந்து அந்த பொது ஒழுக்கை வந்து நீங்கள் கெடுக்கிற மாதிரி, மக்களை தூண்டி விடுற மாதிரி, லைக் பொது ஒழுங்கே இல்லாமல் ஒரு கலவரத்தை கிரியேட் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள். அது இல்லாமல் இந்திய நாடு மற்றும் இந்திய நாடோட நட்புறவு கொண்ட நாடுகளோட இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து இங்கே வந்து கலாய்க்கிற மாதிரி, அது நீங்கள் பங்கம் விளை வைக்கிற மாதிரி. இப்போ அதாவது இந்தியாவும் ரஷ்யாவும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த 2 நாடுகளுமே ஆப்போசிட்டாக திருப்பி வர மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறீங்கன்னா கவர்மெண்ட் உங்களை சும்மா விடுமா? கண்ணியம் மற்றும் ஒழுக்கம் இவங்க இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆபாசம் அதிகமாக இருக்கவே கூடாது, மோஸ்ட்லி இருக்கவே கூடாது. அண்ட் அது இல்லாமல் ரொம்ப வல்கரிட்டியான நியூடிட்டி சீன்ஸ், ரொம்ப எக்ஸ்ட்ரீமான, ரொம்ப பார்க்கவே தகுதியற்ற காட்சிகள்லாம் இருக்கும், அதெல்லாம் இங்கே இருக்கவே கூடாதுன்றாங்க. அண்ட் ஆடியன்ஸை குழப்பற மாதிரி, அண்ட் அது இல்லாமல் ஒரு தப்பான விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயமே இதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. குற்றம் மற்றும் வன்முறை இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, சமூக விரோத செயல்கள். நீங்கள் வந்து ஆன்டி இண்டியன்வாங்களே, நீங்கள் ஆன்டி இண்டியன் மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயமும் இதில் படத்தில் நீங்கள் ஒரு சீன் எடுக்கக்கூடாது, ஒரு படத்துக்கான ஒரு படமாக நீங்கள் எடுக்கக்கூடாது. வன்முறை தோன்ற மாதிரி, மதக்கலவரம் வெடிக்க வைக்கிற மாதிரி, அண்ட் அது இல்லாமல் குறிப்பாக வந்து குழந்தைங்களை, அதாவது சின்னஞ்சிறு குழந்தைங்களை வச்சு அவங்க வந்து ரொம்ப துன்புறுத்துகிற மாதிரி, விலங்குகள் பொதுவாக ஸோ இதெல்லாமே உள்ளடக்கியது தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த உள்ளே வச்சு அவங்கள ரொம்ப வற்புறுத்தி அது மாதிரி விஷயமே நீங்கள் எடுக்கக்கூடாது. அதனாலே குழந்தைகள் நடிக்கிற காட்சியுமே சரி, விலங்குகள் நடிக்கிற காட்சியுமே சரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது வந்து செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு. நீங்கள் ஒரு படத்தை நீங்கள் பார்க்கும்போதே ஸ்டார்டிங்கில் போடுவாங்க, சென்சார் முடிஞ்சதுமே ஃபஸ்ட் வரும், இந்த படத்தில் எந்த ஒரு உயிரினங்களோ வனவிலங்குகளோ துன்புறுத்தப்படவில்லை அப்படின்னு போடுவாங்க. அதுக்கு ரீசன் இதுதான். அப்போ மற்ற படத்தில் எப்பரா காட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிறைய படங்களை ஏஐ யூஸ் பண்ணுறாங்க, சில படத்தில் மட்டும்தான் உண்மையான உயிரினங்களை யூஸ் பண்ணுறாங்க, பட் வெல் ட்ரைனடு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கும் சில ரூல்ஸ் இருக்கான்னு தெரியல, பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன். அவதூறு மற்றும் அவமதிப்பு, தனிநபர்களை அவமதிப்பதோ அல்லது நீதிமன்ற அவமதிப்போ கூடாது. அதாவது தனிநபர் ஒருத்தரையோ இல்லை செல்வாக்கில் இருக்கிற ஒருத்தரையோ, அது யாரோ ஒருத்தர். அண்ட் அது இல்லாமல் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கோர்ட், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், அது வந்து அவதூறு அவமதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி ஒரு மூவி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்தில் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரினாலே வந்து நமக்கு தெரியும் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று வருது, அந்த படத்தை தேவையே இல்லாமல் ஒரு கேரக்டரை வந்து ரொம்ப கேவலமாக நம்ம காட்டவே கூடாது. மேபி அந்த கேரக்டர் உண்மையிலே மக்களுக்கு யாரும் புரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமான விஷயம் இப்போ தான் பொருள் பயன்பாடு. என்ன பொருள்? போதை பொருள், மது, புகைப்பிடித்தல் அல்லது போதை பழக்கத்தை புகழ்வதை ஊக்கப்படுத்துகிறது, அது மேலே இருக்கக்கூடாது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ட்ரக்ஸ், ஓவராலாக ட்ரக் எடுக்கிறதே நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரியான மூவிஸ் சத்தியமே எடுக்கவே கூடாது, இருக்கவும் கூடாது. கதைக்காக இருக்கும் பட்சத்தில் அது வந்து தெளிவாக இருக்கணும். இந்த படம் வந்து எதை அடிப்படையாக கொண்டு படம் எடுக்கப்பட்டது அப்படின்ற ரீசன் ஃபஸ்ட் ஒன்று பார்ப்பாங்களாமா. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த படம் வந்து சென்சாரே பண்ணுவாங்க. ஒவ்வொரு கேட்டகரியுமே இருக்குது, என்டர்டைன்மெண்ட், ஃபேமிலி ட்ராமா, அப்புறம் ஹாரர், த்ரில்லர், அப்புறம் வந்து இப்போது இந்த ட்ரக்ஸ் இருக்குல்ல, ட்ரக்ஸை பேஸ் பண்ணி சில மூவிஸுமே இருக்குது. அந்த படத்தோட கதை எதை மையமாக வச்சு மூவ் ஆகுது, படத்தில் என்னெல்லாம் காட்டப்படுது அப்படின்றத பொறுத்து தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு படத்தை சென்சாரும் பண்ணுவாங்க. ஒரு படத்தில் முக்கியமாகவே ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு படம் எடுக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு செக்ஷுவல் அவேர்னஸ்க்காக ஒரு படத்தை எடுக்கிறாங்கன்னா அந்த படத்தில் சில செக்ஷுவல் சீன்ஸ் இருக்கும், பட் அதுக்குமே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எதை காட்டணும் எதை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதே தான் போதைப் பொருள் பயன்பாடுலையுமே நீங்கள் ட்ரக் அவேர்னஸ்க்காக ஒரு படத்தை எடுக்கிறீங்கன்னா அதுலேயுமே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு லிமிட்டாக காட்டலாம், எந்த அளவுக்கு லிமிட்டாக காட்டக்கூடாதுன்னு இதை நம்ம பேசும்போதே நமக்கு வந்து ஒரு தமிழ் டைரக்டர் மைண்டுக்கு வருவார், நம்ம அந்த கதைக்கெலாம் நம்ம போக வேணாம். ஸோ இதுதான் ரூல்ஸ், அவங்க ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் இதுதான். ட்ரக்ஸை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாவோ பயங்கரமாக காட்டக்கூடாது, அது மாசு கெத்துன்ற மாதிரி ஷோ ஆஃப் பண்ணக்கூடாது, அது வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி சீன்ஸ் எங்கேயும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ நம்ம ஒரு படத்தை எடுத்து முடிச்சுட்டு சென்சாருக்கு நம்ம அனுப்புகிறோம்ப்பா, பட் சென்சார் கமிட்டி என்ன பண்ணிருக்கு, என் படத்துக்கு யூஏ கொடுத்துருச்சு. எனக்கு ஷாக், என் படத்துக்கு எதுக்கு யூஏ கொடுக்குறீங்க, ஏன் வரதுக்கான ரீசன் என்ன, இதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ட்டு திரும்பி நான் அந்த கமிட்டிக்கு நான் வந்து அந்த படத்தை வந்து ரீசென்சார் பண்ணுறதுக்கு படத்தை அனுப்புகிறேன். இப்படி பண்ணலாமா ராகுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி பண்ணலாம், இப்படி தான் ஜனநாயகன் மூவியும் அனுப்பிச்சிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஜனநாயகன் மூவிக்கு யூஏ சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு. பட் இவ்வளோ கிட்டத்தில் கொடுக்குறது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கேட்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் ஜனநாயகன் டீமுக்கு இது உடன்பாடு இல்லை. யூஏ கொடுக்குற அளவுக்கு நம்ம மூவியில் என்னடா இருக்குது அப்படின்ட்டு படத்தை வந்து ரீசென்சார் பண்ணுறதுக்கு படத்தை அனுப்பியிருக்காங்க. இப்போ முந்தா நேற்று, இன்னைக்கு டேட் வந்து ஜனவரி 7ஆம் தேதி, 6ஆம் தேதியும் 5ஆம் தேதி தான் படத்தை வந்து ரீசென்சாருக்கு படத்தை அனுப்பியிருக்காங்க. ரீசென்சார்
சென்சாருக்கு போன படம் மூச்சு பேச்சு இல்லாம என்ன ஆச்சுன்னே தெரியல. படக்குழுக்கும் ஒன்றும் புரியல. அங்கிருந்து ஒன்றும் எந்த ஆன்சரும் வரல. ரிலீஸ் டேட்டு வந்துருச்சு, இன்னும் 2 நாள்ல 9ஆம் தேதி படம் ரிலீஸா கிட்ட வந்துருச்சு. 2 நாளா வச்சுக்கிட்டு படம் சென்சாருக்கு போயிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சும் மூச்சு பேச்சு கேடா எல்லாமே இருக்கேடா என்னடா பண்றதுன்ட்டு ஜனநாயகன் டீம் என்ன பண்ணிருக்கு, கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ கோர்ட்டுக்கு போன பேருக்கு தான் கோர்ட்டு ஜட்ஜே தலை சுத்துற அளவுக்கு நிறைய விஷயங்கள் ஆயிருக்கு. என்ன டீம் என்ன மேட்சிங் என்ன நடக்குதுன்னே புரியலங்க. இவங்களை கேட்டா அவங்க ஒன்று சொல்றாங்க, இவங்களை கேட்டா அவங்க ஒன்று சொல்றாங்க. யாராச்சும் ஒருத்தராச்சு ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் குடிக்கிறீங்களாடா அப்படின்னு ஆல்மோஸ்ட் ஜட்ஜ் அந்த ஒரு டோனில் தான் கேட்டிருக்காரு. அப்போ இருந்தால் இங்கே ஒரு பிரச்சனை ரிவீல் ஆகுது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு படத்தை சென்சாருக்கு அனுப்பியிருப்பேன். அந்த படத்தில் சில குளறுபடிகள் அது இதெல்லாம் ரிமூவ் பண்ணி எனக்கு சென்சார் கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. அதில் எனக்கு திருப்திகரமாக இல்லை. அதனால் என் படத்தை இன்னொரு வாட்டி நான் சென்சார் பண்ணுறதுக்காக அந்த படத்தை நான் அனுப்ப போகிறேன். பட் அப்படி நான் படத்தை அனுப்பின பிறகு அகைன் அந்த படத்தை ரீவாட்ச் பண்ணுவாங்களா ஒரு 5 பேர் கொண்ட குழு. அந்த 5 பேர் கொண்ட குழு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து அந்த 5 பேராக இருக்க மாட்டாங்களாம். வேற ஒரு புதுசாக ஒரு 5 பேர் பார்ப்பாங்களாமா. வாவ், வாட் இன்ட்ரெஸ்டிங். 4 பேர் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஓகே ஆயிருக்கு. அதில் ஒருத்தருக்கு மட்டும் விருப்பமே இல்லை. யார் அந்த ஒருத்தர்னு தெரியல. அவருக்கு என்ன விஷயம் படத்தில் பிடிக்காம போச்சுன்னு தெரியல. அந்த தனிப்பட்ட ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தனிப்பட்ட முறையில் லெட்டர் எழுதி தனிப்பட்ட முறையில் அந்த சென்சார் போர்டு கமிட்டி கிட்ட போய் லெட்டர், அந்த ஹெட் இருக்காருல்ல அவர்கிட்ட போய் லெட்டர் கொடுத்துருக்காரு. ஈவன் படத்தில் சில விஷயங்கள் தூக்கணும்னு சொல்லியிருக்காங்க. படத்தில் சில விஷயங்கள் வந்து மியூட் போட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணி தான் படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் சென்சார் போயிட்டு செகண்ட் டைம் படத்தை சென்சாருக்கு அனுப்பியிருக்காங்க. எனக்கு யூஏ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 2வது டைம் படத்தை பார்த்த நம்பால் யாரோ ஒருத்தர் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜட்ஜ் அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க படத்தை வந்து ஒரு 2 days ரிலீஸ் டேட் வச்சுக்கின்னு ஏங்க நீங்கள் இவ்வளோ கிட்டத்துல வந்து இந்த படத்துக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க. நம்ம படத்தோட டீம் கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒன்று சென்சார் டீம் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஆன்சர் வரல அப்படின்ற பட்சத்துலையோ, இல்லை சென்சார் டீம் உங்கள் படத்தை வந்து நாங்கள் சென்சாரே பண்ண மாட்டேங்க, தகுதி இல்லாத படங்க அப்படின்னு சொல்லிட்டாலோ மட்டும்தான் நீங்கள் என்கிட்ட வந்து வரணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சென்சார் கிட்ட போயிட்டு செகண்ட் டைம் சென்சாருக்கு படத்தை அனுப்பியிருக்கீங்க. செகண்ட் டைம் சென்சாருக்கு போன படத்தை பற்றின அப்டேட் இன்னும் வரல, வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அப்படி சென்சார் கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த ஒரு தகவலுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எங்ககிட்ட வந்திருந்தீங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்குது. ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னு படத்தரப்பு கிட்டேயுமே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இன்னும் சில திரைப்படங்களும் கூட சேர்ந்து வருது. ஒரு காலகட்டத்தில் அஜித் விஜய் அப்படின்ற மிகப்பெரிய ஜாமான்களோட படம் வந்து ஒன்றா வந்திருக்கு. ஜில்லா, வீரம், அப்புறம் துணிவு, வாரிசு, ஐ திங்க் 2 ஒரே நேரத்தில் வந்துச்சு. அப்போலாம் வராத, அப்போலாம் கிரியேட் ஆகாத ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ கிரியேட் ஆகிருக்குன்னா அதுக்கு விஷயங்கள் வந்து ஹீரோக்கள் கிடையாது, அதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகுது, உங்கள் காற்று சில விஷயங்கள் வருதுன்னா நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக ஒருத்தரை தாக்கி பேசுறது, கண்மூடித்தனமாக ஒருத்தரை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதை விட்டுட்டு உண்மையான பிரச்சனை எங்கே ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத உங்கள் ஃபோனில் நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ ஏன்னா நானுமே இந்த வீடியோ வந்து சென்சாருக்காக தான் நான் வந்து ரேண்டமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். சரி ஓகே ஃபைன், நாம் தெரிஞ்சுக்கிறோம், அப்படியே ஆடியன்ஸும் இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான், உங்களுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் வேறு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் ஓகே, இல்லை சென்சார் பற்றி கண்டிப்பாக மக்கள் தெரிஞ்சுக்கணும், ஒரு பேசிக்காவாச்சும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்காக நான் சேர்த்து மேக் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு காதுக்கு வருது, ஏதோ சில விஷயங்கள் வருதுன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத நமக்கு நெட்டு ஃபோனில் இருக்குல்ல, ரைட், நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள சேர்த்து அடிங்க. சம்மந்தமே இல்லாதவங்களாம் நீங்கள் அடிக்கும் போது வந்து அது ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் சொல்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வட்டாமாமே இந்த வீடியோட முடிச்சுக்கிறேன். ஹாப்பி பொங்கல் எல்லாருக்குமே. படம் எப்போ வருது, எப்போ வரப்போகுது அதெல்லாம் நமக்கு தெரியாது. படம் கண்டிப்பாக வரும், வரும்போது வரும். நல்லா இருக்கிற படத்துக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போயிட்டு பின்னாடி ஒரு ஆள் சொல்லிக்கிறேன், நானும் போயிட்டு டம்புகிட ஆடணும். சென்சார் பற்றின சில விஷயங்கள் புரிஞ்சிச்சு. நான் சொல்ல தவறான விஷயங்கள், எனக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். வட்டாமாமே, டாட்டா.